பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, ஊழியக்காரன் எல்லாவற்றையும் தன் எஜமானுக்கு விவரித்தான். ஊழியக்காரனா யாரு, அவனுக்கு உண்டான தகுதி என்ன, இதை குறிச்செல்லாம் சொல்லி வந்தேன். இந்த ஊழியக்காரன் யாரு? இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டபடி எலியேசர். எலியேசர் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக் என்றால் யாரு? இயேசுவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டது. எப்படின்னு கேட்பீங்க. இயேசு சிலுவையில் மரத்தை தூக்கிட்டு போனாரு. ஈசாக் என்ன செஞ்சாரு? தன்னை பலியிடுறது கட்டைய தூக்கிட்டு போனார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவானவருக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு பதிலாக செயல்பட்டார். இங்கே ஈசாக்குக்கு பதிலாக எலியேசர் என்ன செய்தார்? செயல்பட்டார். என கண்பார்களே, இந்த ஊழியக்காரன் பல காரியத்தை சொல்லி வந்த அந்த எலியேசர் என்றால் என்ன, இவருடைய காரியங்கள் என்ன என்பதை பார்த்தால் 2 அதிகாரத்தில் தான் இருக்கு. ஒன்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இவனை குறித்து பேசுகிறான். இன்னொன்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட இந்த எலியேசரை பற்றின காரியம் எதுவுமே என்ன இல்லை. இப்போ உங்க வேதாகமத்தை எல்லாரும் தயவு செய்து எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், மறக்கக்கூடாது, இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த வேதம் அரிய வேதம், தேவன் தந்தது. ஒரு மனிதனை மாற்றக்கூடியது, புதிதாக்கக்கூடியது. இந்த வேதம் அழுக்கை கழுவுகிற அருமையான ஒரு தண்ணீர். இந்த வேதம் ஐயா குறைகளை காட்டி மறைகிற ஒரு கண்ணாடி. அதனால்தான் நாம் அதனால இதுக்கு புஸ்தகத்துக்கு பேர் கர்த்தருடைய புஸ்தகம் என்று ஏசாயா 34:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் சொல்றதில்லை, தியானிக்கிறோம். எல்லாரும் உங்க வேதாகமத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு எடுத்துக்குவீங்களா? அல்லேலூயா. உன் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. சொல்லுங்க, உன் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா ஆகியம்மை திருச்சித்தமோ நடத்திடுமே. குயவன் கையில் கழிவன் அனுதினமே வனதிடுமே. குயவன் கையில் கழிவன் அனுதினமே வனதிடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிராம்,
அதற்கு ஆபிரகாம், ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சிருங்க, அப்பதான் இந்த தெரியும். காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆனா அவன் என்ன கேட்டான்? அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? இப்போ நம்ம அப்படித்தான் கேட்டுக்கிறோம், என்ன தருவேன், என்ன தருவேன். நாம என்ன அவருக்காக கொடுத்திருக்கிறோம்? அவர் என்ன தரல? ஜீவனை தந்தார், தயவு பாராட்டினார், பராமரித்து உன்னை என்னை காப்பாற்றினார். வேற என்ன கொடுக்கணும்? இன்னும் நாம் என்ன தருவோம்? என்ன தருவார், என்ன தருவார்? ஐயா தன் ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டாரே இல்லையா? அழகா பாடுறோம், ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை, ஆவலாய் நாடினான் புகழுவே, ஆவலாய் நாடினான் புகழுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தேரா, துதி செய்ய மனமே எழுந்தேரா. தண்ணீரற்ற வனம் என்ற பூமிதனில், வறண்ட தண்ணீரற்ற வனம் என்ற பூமிதனில் இரண்ட தேவதையை நாடுவே, இரண்ட தேவதையை நாடுவே. அருகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தேரா, துதி செய்ய மனமே எழுந்தேரா. யார என்ன தரணும்? நமக்கு ஜீவனை தந்ததே பெரிய காரியம், தயவு பாராட்டம் அதை விட பெரிய காரியம். பராமரிக்கிறது, எவன் பராமரிக்காமல் விட்டுட்டு போனாலும் சரி. எத்தனை பேர் இன்னைக்கு பராமரிக்காமல் விட்டுட்டு போனவங்க, பெற்றோர் பிள்ளைகள் பராமரிக்காமல் விட்டவங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். அதனால தான் அவர் பராமரிக்கும் தேவன். யோசேப்பு சொன்னா ஆதியாகமம் 16:19, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். தாவீது ஓடி போன போது பர்சில்லாங்கிற ஒரு 80 வயசு கிழவன் அவனை வச்சு என்ன செய்தான்? ராஜாவை போல பராமரிச்சான். எனக்கு அன்பாருடைய ஒரு சுனேமியாள் எலிசாவை பராமரித்தாள், ஒரு சாரிவாத் விதவை எலியாவை பராமரித்தாள். இன்றைக்கு நம்மளை பராமரித்ததோட வேற என்ன கொடுக்கணும்? ஆபிரகாம் கேட்கிறார், விசுவாசியின் தகப்பன் கேட்கிறார், அடியனுக்கு என்ன தருவீர்? அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, வாசிங்க. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் ஐயா, தமஸ்கு ஊரானாகிய எலியேசர். இந்த எலியேசர்னா என்ன அர்த்தம்? தேவன் துணை செய்கிறவர். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயினுடைய கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். ஏன்னா நம்ம பாடுறோம், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பாவி தேச பாவி நானே, தேவ இறக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி தேச பாவி நானையா, தேவ இறக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதி அருவி அழகே எந்த பாரிரோ. அருவி அழகே
என்ன பாரிரோ. சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் யாவும் நீக்கியே. சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் யாவும் நீக்கியே. என் தேவனையை பரிசுத்த வேலை எழுதும். என் தேவனையை பரிசுத்த வேலை எழுதும். பரிசுத்த கொண்டவர்கள் ஜொலித்தீட சுத்த ஜோதி ஆரோபி யுவேளை அடி நெஞ்சவாரிரோ. ஆரோபி யுவேளை அடி நெஞ்சவாரிரோ. ஐயா, துணை வேண்டும் தகப்பனை உலகிலே துணை செய்கிறவன். எலியேசர் என்றால் தேவ துணை, தேவன் துணை செய்கிறவர் என்று பொருள். துணை யாருக்கு செய்யணும்? எனக்கு கண்பாரோனே ஒவ்வொரு மனிதனுக்கும் துணை வேணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனுக்கு தைரியம் கொடுக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் ஆரம்பத்திலே மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஏன்னா இன்னைக்கு துணை இருக்கணும். துணை இல்லாத வாழ்வில் ஒரு சுகம் கிடையாது. குடும்பமாக இன்னைக்கு இல்லைன்னா ஒரு தனியாக இருந்தால் என்ன சுகம் இருக்கும், என்ன நிம்மதி இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் இருந்தால் தான். அது ஆண்டவருடைய ஞானம், பெரிய ஞானங்க. துணை செய்கிறவர். வேதத்தில் பாருங்க, துணை செய்ததுனால என்ன பிரயோஜனம்? யாக்கோபு மோசே இந்த 2 பேரை குறித்து நான் வாசிக்கலாம். யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு? அவன் அனுப்பும்போது ஆதியாகமம் 28:5 அவருடைய தகப்பன் அவரை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். அவன் போய் வனாந்தரத்தில் போய் தரிசனம் பெற்று வெளியே போன உடனே அவன் சந்தித்தது எப்படி, என்ன காரியம்? லாபானுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு சாயந்தரம் என்ன செய்வாங்க? தண்ணி காட்ட வருவாங்க. தண்ணி காட்ட வரும்போது மெய்ப்பர்களாக அன்னைக்கு ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க. என்ன வழக்கம் தெரியுமா? எல்லா ஆடுகளும் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? கிணற்று வாயில் இருக்கிற மூடியை அகற்றுவாங்க. அதில் தண்ணீர் வந்து ஆடுகளுக்கு என்ன செய்யணும்? காட்டணும். இவங்க முந்தி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கிடையாது, காத்திருக்கணும். அந்த மெய்ப்பரெல்லாம் இவங்க சீக்கிரம் வந்தாலும் தண்ணி கொடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. உடனே மோசே போய் துணை நின்று அந்த பெண்களுக்கு என்ன செய்தான்? உதவி செய்தான். அப்படி உதவி செய்தது யாக்கோபு. உதவி செய்ததுனால அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கேட்குறாரு, எப்படி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, எப்படி சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு யார் கேட்டா? லாபான் கேட்டான். கேட்ட உடனே சொன்னால், எங்களுக்கு ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சார்? துணை நின்று உதவி செஞ்சார், அதனால நாங்கள் வந்துட்டோம். அந்த மனுஷனை போய் கூட்டிட்டு வாங்கன்னா. அப்படி தான் யாக்கோபு எங்கே வந்து சேர்ந்தான்? மாமனார்கிட்ட வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்த இடத்துல ஓசியா 12:12 படி பெண்ணுக்காக ஆடு மேய்க்க வேண்டி வந்துச்சு. பெண்ணுக்காக எதையும் செய்வாங்க, என்ன வேணாலும் இன்னைக்கு செய்வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்காக மாறுறவங்களாம் உண்டு இல்லை, சர்ச்சுக்கு வர உண்டா இல்லையா? யாக்கோபு போல இன்னைக்கும் சிலருக்கு அந்த ஆவி இருந்துக்கிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு கண்பாளனை துணை நிற்பது மிக மிக அவசியம். எனக்கு கண்பாளனை கத்த துணை யாருக்கு நிற்பாரு? இன்னும் நாம பாடினா அழகா பாடுவோம். உண்மை படி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின்
கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ மொழி தனை கண்டடைவோம். ஜீவ தேவன் பின் செல்லுவோம், ஜீவ மொழி தனை கண்டடைவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுவார், மாறாத சந்தோஷம் தந்திடுவார் மகிமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தந்திடுவார் மகிமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுமா, மாறாத சந்தோஷம் தந்திடுமா மகிமை ராஜ்யத்தில். சந்தோஷம் தந்திடுவா மகிமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். நல்ல கவனிங்க. துணை மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? தன் சகோதரர்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள் சொல்லி அவன் சும்மா போய்கிட்டு இருந்தான். போகிற வழியில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான், யாத்திராகமத்தில் பார்க்குறோம். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ என்ன பண்ணான்? அந்த வலியவன் மெலியவனை அடிக்கிறத பார்த்து அவன் நியாயம் செய்கிற மாதிரி போய் அந்த வலியவனை அடித்து என்ன செஞ்சுட்டான்? மண்ணில் புதைச்சிட்டான். யாருக்கும் தெரியாதுன்னு வந்துட்டான். அடுத்த நாள் போகும்போது அதே மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு தான். இவன் போய் கேட்டான், எப்பா நீ சண்டை போடுற நியாயமானா? ஏய் நீ என்ன பெரிய ஆள், உன் காரியம் தெரியாதா? நேற்று செஞ்சியே மறைவான குற்றம், ஒருத்தனை அடித்து போச்சு, அது மாதிரி என்னையும் கொல்ல பார்க்குறியானா? காரியம் வெளிப்பட்டுச்சு. உடனே மோசே பயந்து எங்கே ஓடிட்டார்? மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டார். இந்த மீதியான் யாருன்னா ஆபிரகாம் வழி வந்தவன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஷ்பாக்கையும் சூபாக்கையும் பெற்றாள். இத்தனை பிள்ளை இருந்திருக்கு. அதுல பிறந்தவன் இந்த மீதியான் தேசத்து ஆசாரியன் தான் யாரு? ரகுவேல் அல்லது பெத்துவேல் என்று சொல்லப்படுகிறது. எத்திரோ மோசையுடைய மாமன். இந்த மோசே அங்கிருந்து பயந்து எங்க ஓடியாந்துட்டாரு? பார்வோன்னு தெரிஞ்சா என்னை கொண்டு விடுவான்னு நினைச்சு பயந்து ஓடியாந்துட்டார் மீதியான் தேசத்துக்கு.
ஓடியாந்த போது அப்பவும் அவருக்கு அதே பிரச்சனை தான். யார் அங்கே? சிப்போராள் என்றால் பறவை என்று பொருள். அதாவது லிட்டில் பேர்ட், சின்ன பறவை என்று பெயர். அந்த சிப்போராளை கூட அவருடைய தங்கச்சியெல்லாம் வந்து அக்கா தங்கச்சியெல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஆடு மேய்க்கும் போது இவன் போகிறார். அங்கே போய் கடத்தடையில் உட்காந்துருக்காரு, பார்க்குறாரு. கண்ணுக்கு நேரம் மெய்ப்பர்களாக என்ன செய்கிறாங்க? இந்த பெண்களை தண்ணி குடிக்க விடாமல் விரட்டுறாங்க. அவங்களுக்கு துணை நின்று அவர் உதவி செய்தார். உதவி செஞ்சோடனே இதே மாதிரி தான் அங்கே போய் கேட்டார், என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க, எப்போ பிந்தி தானே வருவீங்க, இப்போ முந்தி வந்திருக்கீங்க, என்ன காரியம்? எங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார், துணை நின்றார். இந்த துணை நின்றதுனால அவங்க சீக்கிரம் போனால் அப்போ என்ன, நீ அவங்கள போய் கூட்டிகிட்டு வானார். அப்போ போய் யாரை பிடிச்சிட்டு வந்தாங்க? மோசையை பிடிச்சிட்டு வந்தான். அப்படி வந்து சேர்ந்தவன் தான் எங்கே? மீதியான் தேசத்து ஆசாரியர் இடத்துல வந்து சேர்ந்தான். அங்கே தங்கி இருந்தான். அவன் அவளுக்கு மகளை கொடுத்தான். அவளுக்கு 2 பிள்ளையும் பெற்றான். என கண்பார்களே, நல்லா அறிஞ்சுக்கொள்ளுங்க, துணை செய்கிறவர். எலியேசர் என்றால் துணை செய்கிறவர். எலியேசர் என்றால் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் என்று சொன்னேன். துணை செய்கிறவர் ஆண்டவர். அதனால தான் சொன்னார், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை வைத்து போகிறேனார். நாமளும் பாடுறோம், தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றரவாளனே, தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றரவாளனே, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை இலத்தினார், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை இலத்தினார், அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இலங்கி வாருமே, எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இலங்கி வாருமே. பலத்தின் உண்மையே பலனடைய பலத்தின் ஆவியே, பலத்தின் உண்மையே பலனடைய பலத்தின் ஆவியே, ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கலவடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இலங்கி வாருமே, எங்கள் இடமசையே உள்ளம் நிரம்ப இலங்கி வாருமே, ஐயா இலங்கி வாருமே, ஐயா இலங்கி வாருமே. நல்ல கவனிக்க, தேற்றரவாளன். அதனால தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை வைத்து போகிறேன். பரிசுத்த ஆவியானவர், எலியேசர், துணை செய்கிறவர். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்வையற்ற சகோதரிகள், தாய்மார்கள், வயதானவங்க, இன்றைக்கி எத்தனை பேர் கேட்பாரற்று வீடில் தள்ளிவிடப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் தங்குறதுக்கு இடம் வேணும்னு அநேகர் கேட்டு வர்றாங்க. அவர்களுக்காக ஒரு இடத்தை, கட்டுமான பணியை உருவாக்கி வருகிறோம். எனக்கு ஒரு ஆசை, ஒரு 700-800 சதுரடியில் அந்த தாய்மார்களுக்கு வச்சுட்டா அவங்க கடைசி காலத்தை நல்ல சந்தோஷமாக, முதிர் வயது ஒரு சுமையாக தெரியாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு சதுரடி 2300 தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே
ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை, வாரம் அழைத்து வர்றதுக்கே சீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல வேலை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அப்படி கொடுத்துட்டா மாதத்துக்கு 16,000 ரூபா மிச்சம். அது மட்டும் அல்ல, நேற்று கூட ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. 2 காலு நடக்க முடியாத ஒரு ஊனமுற்ற பெண். அவள் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிறாள். பேர் மட்டும்தான் சொல்லலை, நான் பேர் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், விசாரிக்க சொல்கிறேன். அவள் ஒரு வீல் சேரை வச்சு தான் தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறாள். அதை வச்சு தான் சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து பிழைத்து வருகிறாள். அவள் நேற்று என்கிட்ட ஃபோன் பண்ணி கண்ணீர் விட்டு அழுதா. எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு அந்த வீல் சேர் பேட்ரி போட்ட வீல் சேரு, அதை வச்சு தான் நான் இது வரைக்கும் நடக்க இருந்தேன். இப்போ அந்த பேட்ரி போயிடுச்சு. எனக்கு யாராவது ஒரு உதவி செய்வதற்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் விசாரித்தேன், அந்த பேட்ரி 10 ரூபா வரும்ங்கிறாங்க. நான் எங்கே போய் அந்த 10,000 ரூபாய்க்குனாங்க. எனக்கு வேதனை. ஐயோ, இப்படிப்பட்ட தேவையுள்ள மக்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கும் இந்த பாரத்தை கொடுப்பாரானால். அவள் நேற்று என்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப இதை குறித்து பாரப்பட்டதுண்டு. அவளுக்காக சிலரிடத்துல கூட வேதனைப்பட்டு சொன்னதுண்டு. ஒரு பெண்கிட்ட சொன்னேன், அவங்க தருமபுரியில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னபோது சொன்னாங்க, நான் ஒரு 1000 ரூபா தரட்டுமான்னாங்க. அப்பா, 11,000 ரூபா பேட்டரியில் 1000 ரூபா குறைஞ்சி 10,000 ரூபா. இப்படி எத்தனையோ தேவைகள் உள்ள பெண்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறோம். நீங்களும் தொடர்பு கொள்ள. எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதன் வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்டால் கணக்கு வைக்கிறதுக்கு வழியும் சொல்லுவேன். ஐயா, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தால் சொல்லலாமா? தாராளமாக. காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே எலியேசர், பரிசுத்த ஆவியானவர், ஊழியக்காரன். யார்? ஒவ்வொருவரும் ஊழியக்காரர் என்று நாம் தியானித்து வருகிறோம். அந்த ஊழியக்காரனுக்கு துணை கர்த்தர் என்றும் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் ஊழிய பாரத்தை கொடுப்பீராக. இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வெறுங்கையனாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடக்கூடாது. ஆத்தும பாரம் ஒன்றுமில்லாமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளலாகுமா என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் வெறுங்கையோடு வந்துடக்கூடாது சுவாமி. ஞானவான்கள் ஒளியைப் போலவும் ஆகாய மண்டலத்தில் அநேகரை நீதிக்குட்படுத்தினோடு என்றைக்கும் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்ற தானியேல் 12:3 அநேகரை ஊழியக்காரர்களாய் மாற்றுங்க. அதற்கான தேவைகளை சாமி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.